வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் ராகு ஆதிக்கம். நீங்க ராகு ஆதிக்கமா அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க ராகு ஆதிக்கத்துல தான் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நீங்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருந்தா நீங்க ராகுவின் ஆதிக்கம். ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. எங்க இருக்காரோ அதை தன்னோட சொந்த வீடை ஆக்கிக்குவார். உதாரணத்துக்கு கடகத்துல இருந்தாருன்னா அந்த கடகம் தான் ராகுவோட சொந்த வீடு மாதிரி ஆக்கிக்குவார். ஆனால் நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை, சுவாதி, அதே போல சதயம் இந்த 3 ராகுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் ராகுவுக்குன்னே ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரங்கள் இந்த 3மே. இந்த 3 நட்சத்திரங்கள்ல திருவாதிரை பார்த்தீங்கன்னா சிவனுக்காக, சுவாதி பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்காக. இது ராகுவுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. நீங்க 4ஆம் தேதியில பிறந்திருந்தாலோ, அதே போல 13ஆம் தேதி பிறந்திருந்தாலோ, 22ஆம் தேதி பிறந்திருந்தாலோ நீங்க முழுக்க முழுக்க ராகுவோட ஆதிக்கத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயத்துல உங்க லக்னம் நின்னாலோ, லக்ன புள்ளி விழுந்திருந்தாலோ, அல்லது லக்னாதிபதி இந்த ஸ்டார்ல டெபாசிட் ஆயிருந்தாலோ நீங்களும் ராகுவோட ஆதிக்கம் தான். இந்த ராகுவோட ஆதிக்கத்தோட வேலை என்ன அப்படின்னா, முதல்ல ராகு அப்படின்னால ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்க வேண்டியது பிரம்மாண்டம், லக்ஸுரி, பேராசை. இதெல்லாம் ராகுவோட குணம். உலக சுக போகங்களை அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆசை இந்த ராகுவிற்கு அதிகம். ராகு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு கிங்கா அப்படி இருப்பார். யாருக்கு கட்டுப்பட மாட்டார். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்க இவங்கெல்லாம் 1ஆம் பாதத்துல பிறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே ராகுவோட ஸ்டார்ல தான் பிறந்திருக்கும். அப்ப இவங்களுக்கு கல்விகளில் ரொம்ப கவனம் செலுத்தினா கல்வி தடமாறி போயிடும், செதறிடும். ஏன்னா ராகுவுக்கு இயற்கையாகவே கிரகிக்கிற சக்தி கம்மி. ஏன்னா ஜீரண மண்டலம் இல்லை. காரணம் என்ன, ராகு ராகுக்கு எது பாதிபதி வெட்டப்பட்டது, அதனால அங்கே ஜீரண மண்டலம் இல்லைன்னு சொல்லுவேன். இவங்களுக்கு எவ்வளவோ கொடுத்தீங்கனாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டே இருப்பாங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக 4ஆம் தேதி, 13, 22 இந்த தேதிகளில் பிறந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, 31 அதையும் எடுத்துக்கங்க, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வறுத்தது, பொரித்தது, எண்ணெயில் போட்டது இதெல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் லயிச்சிருந்து நல்ல காரசாரமாக ருசியான உணவுகளை விரும்புகிறவங்க எல்லாமே ராகுவோட ஆதிக்கம்தான். பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், வறுவல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது வெஜ்ஜாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உணவுக்கென்று, உடைக்கென்று, தன்னுடைய லக்ஸரி லைஃபுக்கென்று ஒரு நல்ல காலம் செலவு பண்ணுறாங்க, காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராகு உட்காந்துருவார். நல்லா இருக்கணும், வாழ்க்கை என்னன்னு பார்த்துருவோம், வாழ்ந்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு நினச்சி அது ராகுவோட ஆதிக்கம். நீங்கள் ராகுவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறீங்க. இவங்க கரெக்டாக கவனமாக இல்லாத போது பேராசையால் உங்கள் லைஃப் இழந்துருவீங்க. கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மற்ற இடங்களில் உங்களுடைய ஆசாபாசங்களுக்காக பேரை கெடுத்துக்குவீங்க. இது 2ல் ஒன்று நடந்தே தீரும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் கவனமாக இருக்கும். எதிர்பாலினத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள். இல்லைன்னா உங்கள் பேர் கெடுறது உறுதி. சிலருக்கு திருட்டு பட்டம் கிடைக்கும். செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைக்குது சார், நீ தான் செஞ்சேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார், நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், என்னையும் தூக்கிட்டு போய் உள்ள போட்டாங்க சார் அப்படின்னா, ஒரு முறை ஏனும் சட்ட வல்லுநர்களோடவோ, போலீஸ் ஸ்டேஷனோ, ஜெயிலோ, சிறை தண்டனையோ, இல்லை கெட்ட பேர், அவமானமோ, அவச்சொல்லோ ஒரு விஷயம் வந்துட்டு போகுதுன்னு அங்கே ராகு உள்ள உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ ராகு அப்படின்னாலே ஒரு நிழல், ஒரு மாயை, கர்மாவை அளவுக்கு அதிகமாக அப்லோட் பண்ணுற சக்தி இந்த ராகுக்கு தான் இருக்குங்க. அப்போ ஒருத்தர் ராகு அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் ஜனனிக்கிறாருனாலே அங்கே ஏதோ கர்மா மிச்சம் பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தங்க. இதுக்கு நீங்கள் சரியான வழிமுறைகள், பரிகாரங்கள், பிரார்த்தனைகளை கட்டாயம் எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கும் போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம்.
அதே மாதிரி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், அதாவது மெரைன் இன்ஜினியரிங், ஒரு வித்தியாசமான ஒரு படிப்புகளை எல்லாம், பெரிய பிராண்டடான படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்கிற ஒரு புறா ராகு தான். ஒரு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு போறதுக்கு ராகுவோட சப்போர்ட் வேணுங்க. வெளிநாடு போகிறோம், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகிறோன்னா கூட ராகுவோட ஆதிக்கம் இருந்தால் தான் போக முடியும். அந்த ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் அதிகமாக வரும். ஃபாரின் போயிட்டு வரலாமே, ஒரு ட்ரிப்பு நல்லா இருக்குமே. இவங்க ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா கூட அதில் வந்து உடை பற்றியோ உணவு பற்றியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ரசித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். உடைகள் மீது, நவ நாகரிகமான ஆடைகள் மீது அதிக பற்று இருந்தால் ராகுங்க. நாகரிகமாக இருக்கணும், லக்ஸுரியாக இருக்கணும், விதவிதமாக வெரைட்டியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் சார் அப்படின்னா ராகு. இது ஒரு வகையில் ஆபத்து தான் இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னா, அப்படி போகும்போது நம்மளுடைய தடம் நடவடிக்கைகள் குணத்தை மாற்றிடுவார் ராகு. அப்போ படிக்கிற குழந்தைங்க, படிக்கிற வயசில் ராகுவோட தசா புத்திகள் வரவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 20 வயசில் ராகு திசையெல்லாம் வருது, 18 வயசில் ராகு திசை, 10 வயசில் வருதுன்னா நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடலாம், டியூஷன் விடலாம், அதிக கேர் எடுத்து நீங்கள் அவங்கள படிக்க வைக்கலாம். படிக்க வச்சிங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நல்ல விஷயங்களை சூப்பராக கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு நீங்கள் நகர முடியும். ராகுனாலே ஏற்கனவே பிரம்மாண்டம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதை, தெய்வம் யாருன்னா காளி அல்லது துர்கை. உக்கிரமான ஒரு தெய்வங்களை வழிபட்டு ராகுவோட தோஷத்தை நீங்கள் வெகுவாக குறைச்சிக்கலாம். வருஷத்தில் ஒரு முறையாவது மங்கள ராகுவாக அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற திருநாகேஸ்வரம் சென்று வழிபடலாம். போய் இப்படியெல்லாம் நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய பிணி பீடைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கும். உங்களுடைய தந்தை வழி அப்பா, அதாவது பாட்டனார் பாட்டி, இந்த வர்க்கத்தை குறிக்கிறது ராகு. ஒருத்தர் ராகு திசையில் பிறக்கும் போதே பாட்டிக்கோ பாட்டனாருக்கோ சில கண்டங்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படும். யாருக்கு ராகு திசை நடக்குதோ பாட்டனார் பாட்டியை 80% எபோவ் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கண்டத்தை கொடுக்காம போறதில்லை அப்படிங்கிறது நான் பார்த்த வகையில் உண்மை. இந்த ராகுவிற்கு நீங்கள் இந்த மாதிரி துர்கை, காளி, பிரித்திங்கரா, வராகியம்மன், இந்த மாதிரி உக்ர தேவதைகளினுடைய வழிபாடு, நரசிம்மர், ஆஞ்சநேயர், கால பைரவர், சனி ராகு சேர்க்கை இருந்தால் கால பைரவர், இப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையின் பெரிய நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.